ஒரே ஆண்டவரும் உலகத்தின் ஒரே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான வார்த்தையை நாம் கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உன் மீட்பர் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் இருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாய், எல்லா விதத்திலிருந்து நம்மை மீட்டு விடுகிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தனி மனிதனாய் புறப்பட்டு போகிறான். என்ன செய்ய போகிறோம், யாரிடத்துல போக போகிறோம், என்ன நடக்க போகிறது, இது எப்படியாக முடியும் என்று சொல்லி ஒரு குழப்பத்தோட அவன் புறப்பட்டு போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த இடத்திலே அவன் ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட யாக்கோபுக்காக வானத்திலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சியை அவன் கண்டான். வானதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சியை அவன் கண்டபோது அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கண்பான தேவஜனமே, அன்றைக்கு யாக்கோபுக்கு துணை நிற்க யாரும் இல்லை, யாக்கோபுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு தனி மனிதனாய் புறப்பட்டு போகிறான். அவனுக்கு எந்த ஒரு பின்னணியும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. குடும்பத்தின் ஆதரவோ அல்லது நண்பர்களுடைய ஆதரவோ அல்லது கூட இருக்கிறவர்களுடைய ஆதரவோ எதுவுமே இல்லாமல் வெறுமையாய் புறப்பட்டு போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? வெறும் கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்று சொல்லுகிறது. அதாவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பூச்சியை நம்ம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? அதை அடிப்பதற்கும் அதை சாகடிப்பதற்கும் அதை நசுக்கி போடுவதற்கும் தான் நான் பார்ப்போம். ஆனால் ஒருவன் ஒரு சிறு பூச்சியை போல எல்லாராலும் மிதிக்கப்படுவதற்கும் எல்லாராலும் தள்ளப்படுவதற்கும் எல்லாராலும் ஒதுக்கப்படுவதற்குமான ஒரு பாத்திரனாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனுக்காக துணை நின்று அவனுடைய மீட்பர் அவனை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வருத்தத்தோடு வேதனையோடு பலவிதமான பாரங்களோடு இந்த வீடியோவை பார்ப்பீர்களானா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சிஸ்டர், நான் எல்லாரிலும் சிறியவள் சிஸ்டர், என் குடும்பத்துல எல்லாரிலும் நான் சின்னவன், என் குடும்பத்துல எல்லாரும் வசதி வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க, என் குடும்பம் மாத்திரம்தான் ஒரு ஏழ்மை நிலைமையில இருக்கிறது, என் பிள்ளைகள் மாத்திரம்தான் ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கிறாங்க, என் வீடு மாத்திரம்தான் ஏழ்மையான நிலைமையில காணப்படுகிறது என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறு கூட்டம் என்று பயப்படாத, நான் ஒரு சிறு பூச்சின்னு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சாவாமையை தரித்திருந்தவர், அவர் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வெறுமையாய் புறப்பட்ட அவனை இரு பரிவாரங்களோடு, அவன் எதிர்பாராத ஆசீர்வாதங்களோடு, அவன் எதிர்பாராத நன்மைகளோடு, அவன் எதிர்பாராத எல்லா பலவிதமான ஆசீர்வாதங்களோடு யாக்கோபை கர்த்தர் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபை போல ஒடுக்கப்பட்டவர்களாய், யாக்கோபை போல தள்ளப்பட்டவர்களாய், சிறு பூச்சியை போல சிறு கூட்டத்தை போல இருக்கிற உங்களுக்காக யார் நிற்கிறார்களோ இல்லையோ, அன்றைக்கு யாக்கோபுக்காக யாரும் நிற்கவில்லை. வெறும் கல்லை மாத்திரம் தன் தலையின் கீழ் வைத்து படுத்திருந்தான். ஆனால் அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது, அது பெத்தேலாய் மாறினது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, இன்றைக்கு உன்னுடைய கண்கள் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படட்டும். உனக்காக வானம் திறக்கப்படும், உனக்காக பரலோகம் இறங்கி வரும், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சியை கர்த்தர் காணும்படி செய்வார். எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த மாதத்தை நான் எப்படி முடிப்பேன், இந்த மாதத்தில் என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், நான் இவ்வளவு சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேனே, நான் உதவியற்று இருக்கிறேனே, இந்த காரியத்தை யார் செய்து முடிப்பார்கள், நான் இவ்வளவு ஒடுக்கப்படுகிறேனே, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், எல்லாராலும் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவளா இருக்கிறேனே, எனக்காக இந்த காரியத்தில் யார் துணை நிற்க போகிறது, இந்த அடைக்கப்பட்ட கதவை யார் திறக்க போகிறது என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க பயப்படாதே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த முதல் நாளிலே உங்களுடைய கரத்தை பிடிக்கிற கர்த்தர் கடைசி நாள் வரையிலுமாய் இதே கரத்தை விடாமல் உங்களுக்கு துணை நின்று உங்களை காத்து உங்களை வழி நடத்தி உங்களை போஷித்து உங்களை பராமரித்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்த நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வானம் திறக்கப்பட்டு பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண போகிறீர்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. ஆண்டவர் சிறு பூச்சியை போல சிறு கூட்டம் போல அநேகரால் நசுக்கப்பட்டு அநேகரால் ஒதுக்கப்பட்டு அநேகரால் அடிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகரால் துன்புறுத்தப்பட்டு இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் வருத்தத்தோடு பயத்தோடு என்ன நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ, எனக்கு யார் துணை நிற்க போகிறது என்று சொல்லி வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருப்பார்களானால் என் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களுடைய வலது கையை பிடித்து நீங்க சொல்லுங்கப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்க. வலது கையை பிடித்து இந்த நாளிலே பிடித்த கையை நான் கடைசி நாள் வரையிலும் நான் கைவிட மாட்டேன் என்று பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வாத மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.